கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம வந்து 24 ஹவர்ஸ் அனலாக் டைமர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டைமர் வந்து ஜிகோ மேக். இதோட காயில் சப்ளை வந்து 230 வோல்ட் அண்ட் இதோட ரிலே வந்து 16 ஆம்ஸ் கெப்பாசிட்டி. இப்போ இந்த டைமர் வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல சப்ளை கொடுக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா 1 2ன்னு இருக்கும். இந்த டயல் வந்து நம்ம நார்மல் கிளாக் மாதிரி இருக்கிற டயல் தான். ஃபஸ்ட்டு இந்த டிப் சுவிட்ச் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து வெளில பக்கம் பார்த்த மாதிரி வச்சு விட்ருங்க. அதே மாதிரி இந்த செல்ட்ரு சுவிட்சை வந்து 0வில் வச்சுருங்க. அதுதான் வந்து ஆஃபு, நடுவில் இருந்தால் வந்து ஆனு, ஐன்னு வந்தால் மேனுவல். இப்போ இந்த 1 2 தான் வந்து இந்த டைமரோட காயில் சப்ளை. இதில் வந்து நீங்கள் 230 வோல்ட் ஏசி சப்ளை கொடுக்கலாம். அடுத்து 3 4 5ன்னு இருக்குது. 3 வந்து காமன், 4 வந்து NO, 5 வந்து NC. இப்போ நீங்கள் இந்த 1யும் 3யும் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து வேறு எதுனா வேறு சோர்ஸ் சப்ளை வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் வந்து 24 வோல்ட்டை கூட கொடுத்துக்கலாம், இல்லை 230 வோல்ட் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். அந்த NO NC எல்லாம் வந்து உள்ளே இருக்க ரிலே தான், அதுக்கும் காயிலுக்கும் சம்மந்தம் இல்லை. காயில் கண்டிப்பாக வந்து 230 வோல்ட்டு தான். இந்த 3 4 5ல் வந்து உங்களுக்கு என்ன வோல்டேஜ் வேணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ எனக்கு 230 வோல்ட் ஏசின்றதுனால நான் 1 வந்து அப்படியே லூப் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் வந்து 2ல் கொடுத்துருக்கேன். இப்போ நான் லோடில் வந்து இண்டிகேஷன் லேம்ப் எடுத்திருக்கேன். இந்த இண்டிகேஷன் லேம்ப் வந்து ஜிகோ மேக்கோட 230 வோல்ட் இண்டிகேஷன் லேம்ப். இதில் வந்து நியூட்ரல் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் நியூட்ரல் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டேன். இதோட ஃபேஸை வந்து நான் வந்து 4ல் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டயலில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் கண்டிஷனில் வச்சுட்டு தான் டைமிங் செட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டிப் சுவிட்ச் எல்லாமே வந்து ஆஃபில் இருக்கணும். நீங்கள் டைமிங் செட் பண்ணும்போது அந்த டைமிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் டைமிங் செக் பண்ணிவிட்டு டைமர் கரெக்டாக இருக்காதான்னு ஒரு தடவை ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துங்க. ரொட்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டைமிங்கில் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த டைம் வந்து செல்ட்ரு சுவிட்ச் வந்து ஆட்டோவில் இருக்கணும். ஆட்டோவில் வச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் மேனுவலாக ரொட்டேட் பண்ணாலும் நீங்கள் வச்சுருக்க டைமிங்க்கு வந்து அந்த இது வந்து ஆன் ஆகும். இப்போது ப்ரெசென்ட்டாக என்ன டைம் இருக்குன்னா 11:27 இருக்குது. சின்ன முள்ளை வந்து 11லையும் பெரிய முள்ளை வந்து 27லையும் வச்சுட்டு அடுத்து வந்து டைமிங் ஆன் பண்ணலாம். டைமிங் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிப் சுவிட்சை வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. டிப் சுவிட்ச் வந்து இப்போ எனக்கு வந்து ஈவினிங் 6லேருந்து காலைல 6 வரைக்கும் ஆனில் இருக்கணும். அந்த டிப் சுவிட்சை வந்து நான் செட் பண்ணிட்டேன். அந்த செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து ஆன் ஆகும். சம்டைம் இப்போது உங்களுக்கு வேறு எதனா ஒரு டிப் சுவிட்ச் ஆனில் இருந்தால் கூட அந்த டைமிங் ஆனில் இருக்கும். இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்க டிப் சுவிட்ச் ஆனில் இருந்தால் கூட அது ஆனில் இருக்கும். டிப் சுவிட்ச் கரெக்டாக தான் பார்த்துங்க. நான் வந்து ஈவினிங் 6 மணிக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இப்போ முள்ளும் வந்து 6 மணியில் இருக்குது. இப்போ கரெக்டாக ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஈவினிங் 6 மணிலேருந்து மறுநாள் காலைல 6 மணி வரைக்கும் இப்போ இந்த லைட் வந்து ஆனில் இருக்கும். ஈவினிங் 6 மணிலேருந்து மறுநாள் காலைல 6 மணி வரைக்கும் மேனுவலாக ரொட்டேட் பண்ணுறேன். மேனுவலாக ரொட்டேட் ஆகிற வரைக்கும் இந்த லைட் வந்து ஆனில் தான் இருக்கும். உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த டைமிங் மட்டும் வச்சுக்கலாம். இப்போது 2 மணி நேரம் தான் வேணும்னா உங்களுக்கு அந்த 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து இது ஒரு மொபைல் சார்ஜர் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு கரெக்டாக வந்து நான் இப்போ 6 மணிக்கு கழிச்சுப்பேன், எனக்கு ஒரு 4 மணிக்கு ஆன் ஆகி 6 மணிக்கு ஆஃப் ஆகிடும்னா அந்த 4 to 6 வந்து டிப் சுவிட்சை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த நான் இப்போ வந்து 6 to 6 வச்சுருக்கிறதுனால கரெக்டாக வந்து அந்த முள்ளை வந்து நான் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணலனாலும் கிளாக் வைஸ் கிளாக்கில் வந்து நீங்கள் சப்ளை இல்லைனா கூட அந்த கிளாக் வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் ப்ரெசென்ட் டைம் மட்டும் வச்சுட்டு ஆட்டோ மோடில் போட்டு விட்டால் போதும். அந்த டைம்லேயே கரெக்டாக வந்து கிளாக் ரொட்டேட் ஆகி கரெக்டாக 6 மணி வந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். நான் மேனுவலாக ரொட்டேட் பண்ணேன், கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இந்த லோடுக்கு பதிலாக வந்து நீங்கள் வேறு என்ன லோடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த லோடுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஒரு 10 டியூப் லைட்டு இல்லை ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு அது மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு கான்டாக்டரை ஆன் பண்ணி ஒரு மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணுறது, ஒரு பம்பில் வயலில் இருக்க ஒரு மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணணும், 4 மணிக்கு ஆன் ஆகிட்டு 6 மணிக்கு ஆஃப் ஆகிடணுன்னா கூட பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி எடுக்குதான்றதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போனால் தான் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த டைமர் வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த டைமர் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.